உங்கள் விஜய். இவளா? ஓ, இவ வரதுனால தான் வேட்டையன் தெரிச்சு ஓடுனானா? இவ கட்டியிருக்கிற சேலை நம்ம கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கு. இவ கட்டியிருக்க சேலையை எங்கேயோ பார்த்த மாதிரியே இருக்கே. உன்னை மென்மேலும் அழகாக மாற்றக்கூடிய இந்த புடவை உனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல். பார்த்து சொல், பார்த்து சொல். ஒருவேளை வேட்டையை நமக்காக வாங்கிட்டு வந்த சேலைய இவ புடுங்கி கட்டிருப்பாளோ? எப்படி இருக்கீங்க? இருக்க. அப்புறம் என்ன கோயிலுக்கு மீன் வாங்கிட்டு போலான்னு வந்தேம்மா. கோயிலுக்கு எதுக்கு வருவாங்க? சாமி கும்பிட தானே. ஒரு நிமிஷம். இந்த சேலை எப்படி இருக்கு? சேலை எப்படி இருக்குன்னு கேட்டேன். ரொம்ப நல்லா இருக்கு. தேங்க்ஸ். நான் சேலையை சொன்னேன். இது யார் வாங்கி கொடுத்தது தெரியுமா? யாரு? என் பிறந்த நாளுக்காக வேட்டையும் வாங்கி கொடுத்துருக்கான். ரொம்ப ஆசாசையும் வாங்கி கொடுத்தான் தெரியுமா? ஓஹோ, அப்ப இது நம்ம சேலை தான். வேட்டையா, என் சேலையை திருடி இவகிட்ட கொடுத்துட்டியா? என்ன யோசிக்கிற? வேட்டை இதை உனக்கு வாங்கிட்டு வந்து கொடுக்கல, எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கான். அப்படின்னா? இல்ல, என்கிட்ட நிறைய பழைய புடவைங்க இருக்கு, அதை இல்லாதவங்க கிட்ட கொடுங்கன்னு சொல்லியிருந்தேன். அதான் என் மாமா என்னோட பீரோல இருந்து இந்த பழைய சேலைய உங்ககிட்ட கொடுத்துருப்பாரு போல இருக்கு. என்ன பாக்குற? ஓ, நம்பலையா? அந்த சேலையோட முந்தானையில எக்ஸ்னு ஒரு மார்க் போட்டிருக்கோம் பாரு, சும்மா எடுத்து பாரு. அடையாளத்துக்காக என்னோட சேலை எல்லாத்துலயும் எக்ஸ்னு ஒரு மார்க் போட்டு வைக்கிறது என்னோட பழக்கம். என்ன இருக்குல்ல? இப்பயாச்சும் நம்புறியா? என் மாமா என் பழைய சேலை எடுத்துதான் உனக்கு பிறந்த நாள் பரிசா கொடுத்திருக்காரு. இப்ப நீ என் சேலையை தான் கட்டியிருக்க. நீ மட்டும் என்னவா ஏன் சிலையை தானே கட்டிருக்க? என்ன சொல்ற? வேட்டையை எனக்காக எடுத்து கொடுத்த சேலையை தான் நீ புடுங்கி கட்டிருக்கேன்னு சொன்ன. நம்பிக்கை இல்ல? இந்த வீடியோ பாரு. உன்னை மென்மேலும் அழகாக மாற்றக்கூடிய இந்த புடவை உனக்கு பிடிச்சிருக்கான்னு பார்த்து சொல். பார்த்து சொல். ஏன் புடவையை தான் புடுங்கி கட்டிருக்கேன்னு இப்போவாவது நம்புறியா? மீனாட்சி, நீ எப்ப வந்த? இப்பதான் அத்தை, 10 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் வந்தேன். பிரசாதம் கொண்டு வந்தியா மீனாட்சி? இல்ல அத்தை, நான் சாமி கும்பிடல. ஏம்மா? கோவிலுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு தானே போனேன். நான் போறதுக்குள்ள நட சாத்திட்டாங்க, அதனால சாமி கும்பிடல, அப்படியே வந்துட்டேன். ஓ, ஏன் மீனாட்சி சேலை எப்படி டேபிள் மேல போட்டு வச்சிருக்க? மடிச்சு வைக்க வேண்டியது தானே? அது தலை வலிக்குது, அதான் அப்புறமா மடிக்கலான்னு வச்சிருக்கேன். நான் வேணா டீ போட்டு கொண்டு வரட்டுமா? இல்ல வேணாம். என்னடா ராத்திரி வர லேட் ஆகும், ஏதோ முக்கியமான வேலை இருக்குன்னு சொல்லிட்டு போனியா, அதுக்குள்ள வந்து நிக்கிற?
வேலை முடிஞ்சிருச்சு. சாப்பிட்டியாடா? ம் சரி, நான் லக்ஷ்மி வீட்ல இருக்கேன். எதுவும் வேணும்னா கூப்பிடு. சரி. ம், வரேன் மீனாட்சி. ம். பிறந்த நாள் கொண்டாட்டம்லாம் முடிஞ்சிருச்சா? என்ன இவ்வளவு சீக்கிரம் வந்துட்டீங்க? அவங்கள கூட்டிட்டு சினிமாக்கு போலையா? ஹோட்டல் கூட்டிட்டு போல? கேக் வெட்டி பாதி சாப்பிட்டுட்டு மீதி அவங்களுக்கு ஊட்டி விடலையா? இன்னைக்கு முழுக்க அவங்க கூட இருக்கணும் தானே திட்டம் போட்டு என்கிட்ட காலையில போய் சொல்லிட்டு போனீங்க. அதுக்குள்ள ஏன் திரும்பி வந்துட்டீங்க? போய் நல்லா கூத்தடிக்க வேண்டியதுதானே? பா, ஒண்ணு மறைக்க ஒண்ணுன்னு அடுக்கடுக்கா எத்தனை பொய்! இவ்ளோ பொய் சொல்றமேன்னு கொஞ்சம் கூட மனசாட்சி குத்தல இல்ல? நானும் மாமா தானே, என்ன ஏன் ஏமாத்த போறாரு, நம்ம கிட்ட ஏன் பொய் சொல்ல போறாருன்னு நீங்க சொல்றதுக்கெல்லாம் தலையாட்டினேன் பாருங்க. என்ன சொல்லணும்? டக்ளஸ் அண்ணனோட பாட்டி செத்து போயிட்டாங்கன்னு நாடகம் போட்டு பணம் வாங்கினது அந்த கலையரசிக்காக தானே? கடைக்கு போய் காஸ்ட்லியா சேலை எடுத்துட்டு வந்ததும் அவளுக்காக தானே? இன்னொருத்திக்காக எடுத்த சேலைய உனக்காக தான் எடுத்தேன்னு பொய் சொல்லி என்கிட்ட குடுக்கறதுக்கு உங்களுக்கு வெக்கமா இல்ல? அப்படி பொய் சொல்லி என்ன ஏமாத்திட்டு போய் அவளுக்கு புடவை கொடுக்கணும்னு என்ன இருக்கு? இல்ல மீனாட்சி, அவளுக்கு பிறந்த நாள். பிறந்த நாள்னா என்ன ஏமாத்துவீங்களா? எல்லாத்தையும் தாண்டி பீரோல இருந்த ஏன் சிலையை திருடி எடுத்துட்டு போய் அவளுக்கு பிறந்த நாள் பரிசா கொடுத்திருக்கீங்களே, அசிங்கமா இல்ல? இன்னும் வேற எதையெல்லாம் திருடிட்டு போய் எவளுக்கெல்லாம் கொடுத்திருக்கீங்களோ சொல்லுங்க. பதில் சொல்லுங்க, இப்படி அமைதியா இருக்காதீங்க நீங்க. நான் பண்ணது தப்பு தான் மீனாட்சி, மன்னிச்சிரு. ரொம்ப ஈஸியா இருக்குல்ல மன்னிச்சுடுன்னு சொல்றதுக்கு. எனக்கு எடுத்த சிலையை தான் நீ புடுங்கி கட்டி இருக்கேன்னு அவ என்கிட்ட சொல்லும் போது எனக்கு எவ்வளவு அவமானமா இருந்துச்சு தெரியுமா? நான் இந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கு உனக்காக தான் நான் பல வருஷமா சேலை எடுத்து அப்படியே குமிச்சு வச்சிருக்கேன்னு நீங்க சொன்ன போது ஒரு நிமிஷம் நான் அப்படியே பூரிச்சு போயிட்டேன். ஆனா இன்னைக்கெல்லாம் தெரியுது உங்க வண்ட வளரலாம் யார் கண்டா எவளுக்காக வாங்கினதெல்லாம் என்கிட்ட கொடுத்தீங்களோ. என்ன மீனாட்சி இப்படிலாம் பேச? பேசாதீங்க. இன்னும் வேற எதுக்கெல்லாம் என்ன ஏமாத்திருக்கீங்க, இன்னும் என்னெல்லாம் என்கிட்ட போய் சொல்லிருக்கீங்கன்னு சொல்லுங்க. எவளுக்கோ புடவை வாங்கிட்டு அதையே வந்து என்கிட்ட தைரியமா கொடுத்தீங்கல்ல? என்ன மீனாட்சி பண்ற? போய்கிட்டு போங்க, கொண்டு போய் ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் கொடுங்க. என்ன வேணாலும் பண்ணிக்கோங்க, ஆனா என் மூஞ்சில மட்டும் முடிச்சிடாதீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். டேய் வேட்டையா, என்னடா ஆச்சு? ஒண்ணும் இல்லம்மா. என்னன்னு கேக்குறேன்ல. மீனாட்சிக்கும் எனக்கும் ஒரு சண்டை, அதான். என்ன பிரச்சனை உங்களுக்குள்ள? ஏன் சேலையெல்லாம் கீழே கிடக்கு? அது
கோவத்தில் உனக்கு நான் தானே சேலையெல்லாம் வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி காமிச்சேன். அதான் தூக்கி போட்டு போயிட்டா. ஏண்டா கோபம் வந்தா இப்படி எல்லாமா பேசுவ? உன் பொண்டாட்டிக்கு நீ சேலை வாங்கி தராம வேற யாரடா வாங்கி தருவா? முட்டாள். சேலையெல்லாம் எடுத்து ஒழுங்கா மடிச்சு வை. நான் போய் அவளை சமாதானப்படுத்துறேன். சரியா? மீனாட்சி, அச்சோ, கலையரசி வருது. இப்ப என்ன பண்றது? வா கலையரசி. எங்க அவன்? யாரு வேட்டையனா? அவனதான் கேக்குறேன். எங்க அவன்? அவன் வந்து சொல்லுங்கண்ணே, எங்க அவன்? அவன் வீட்டுக்கு போயிட்டாமா. எப்ப போனா? இதுக்கு இப்பதான் போனா. போன் போட்டு உடனே வர சொல்லுங்க. உடனே போன் பண்ணி வர சொல்லுங்கன்னு சொன்னேன். இப்பதானே போனா, வர சொல்லுங்க. எனக்கு இப்ப அவன் வந்து ஆகணும். என்னன்னு? ஏமா அவ போய் ரொம்ப நேரம் ஆச்சுமா. எப்பவோ வீட்டுக்கு போயிருப்பேன். மறுபடியும் என்கிட்ட போய் சொல்லி ஏமாத்துறீங்கல்ல? பொண்டாட்டி கோவப்பட்டதா உன் முந்தானையை பிடிச்சிட்டு பின்னாடியே சமாதானப்படுத்த போயிட்டானா? போறதுக்கு முன்னாடி என்ன வந்து சமாதானப்படுத்தணும் தோணல? அவனுக்கு அவதான் முக்கியம் போயிட்டான்ல. ஐயோ அப்படிலாம் இல்ல. தெரியாம தான் கேக்குறேன். நானும் வந்து உங்ககிட்ட புடவை எடுத்து கொடுங்க கேட்டேன். நீங்க ரெண்டு பேரும் தான் என்கிட்ட வந்து உனக்கு என்ன வேணும்னு சொல்லி வற்புறுத்துனீங்க. அதனாலதான் நான் உங்ககிட்ட புடவை வாங்கி கொடுங்கன்னு சொன்னேன். உங்களால சொந்தமா ஒரு 100 ரூபாய்க்கு காட்டன் புடவை வாங்கி தர முடியாது? வெக்கமே இல்லாம இன்னொருத்தி கட்டின சேலையை திருடி கொண்டு வந்து கொடுத்துருக்கீங்கல்ல? என்னன்னா பழைய சேலை கட்டுற பிச்சைக்காரன் நினைச்சிட்டீங்களா? கலையரசி என்னமா பேசுற? நாங்க போய் அப்படி நடக்குமா? அந்த சேலையை மீனாட்சி கட்டினதே இல்லம்மா. கட்டினாலோ இல்லையோ, அது யாருக்காக வாங்குது? இது யாரோட சேலை? அவ சேலையை திருடி கொண்டு வந்து கொடுத்து இதை அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல? இல்லம்மா உண்மையிலே என்ன நடந்ததுன்னு தெரியுமா உனக்கு? பேசாதீங்க. வாங்கி தர முடியலன்னா வாங்க முடியல கலையரசி, அப்புறமா வாங்கி தரோம்னா உண்மையை சொல்லிருக்கணும். அதை விட்டுட்டு அசிங்கமா அடுத்தவளுடைய சேலையை திருடி கொண்டு வந்து கொடுத்துருக்க கூடாது. கரெக்ட் தான்மா. உன் பிறந்த நாள் அதுமா உன்னை ஏமாத்த வேண்டாமன்னு தான் அப்படி. இப்ப மட்டும் என்ன பண்ணிருக்கீங்க? என்ன நீங்க ஏமாத்தல. என் பிறந்த நாள் அன்னைக்கு என்ன நீங்க உயிரோட சாகடிச்சிருக்கீங்க. பொதுவா பிறந்த நாள் அன்னைக்கு அழக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனா இன்னைக்கு காலையில இருந்து நான் அழுதுதான் இருக்கேன். ஏதோ தெரியும். எல்லாம் உங்களாலதான். சரி காயப்படுத்திட்டமே, அட்லீஸ்ட் சமாதானப்படுத்தணும் கூட உங்களுக்கு தோணல? நானா வந்து பேசுற அளவுக்கு நான் அவ்வளவு கேவலமா போயிட்டேன்ல? சொல்லுங்க அவன்கிட்ட. உலகத்துல யாருமே அவன் அளவுக்கு ஒரு கேவலமான பிறந்த நாள் பரிசு கொடுத்திருக்கவே முடியாது. நான் இது சாகுற வரைக்கும் மறக்கவே மாட்டேன்னு. நான் உங்களுக்கு நல்லது தானே பண்ணேன். என்னை ஏன் இவ்வளவு அசிங்கப்படுத்துனீங்க? கலையரசி பேசாத. இந்தாங்க கொண்டு உன் பொண்ணுகிட்டே கொடுக்க சொல்லுங்க இந்த சேலைய. இனிமே என் வீட்டு பக்கம் 2 பேரும் வந்தீங்க நடக்கிறதே வேற சொல்லிட்டேன். குறிப்பா இனிமே அவன் என் மூஞ்சிலே முழிக்க கூடாது. இதை தேடி வந்தா கொன்னுடுவேன். பண்றதெல்லாம் பண்ணிட்டு அம்மாவை அனுப்பி சமாதானமா பண்றீங்க? ஏன் உங்க அம்மா கிட்ட என்ன பிரச்சனைன்னு உண்மையை சொல்ல வேண்டியது தானே? எதுக்கு போய் சொல்லணும்?
can't believe I did that. I'm sorry. பண்றதெல்லாம் பண்ணிட்டு அப்புறம் என்ன ரொம்ப நல்லவர் மாதிரி நானும் இதை பண்ண நம்ப முடியலன்னு ஒரு போஸ்டர் வேற. I'm a jerk. I'm sorry. உண்மையை ஒத்துக்கிட்டா மட்டும் உங்களை நான் மன்னிச்சிருவேனா? நீங்க பண்ண தப்புக்கு உங்களை நான் மன்னிக்கிறதா இல்ல. I'm so sorry. Please for. உங்களுக்கெல்லாம் மன்னிப்பே கிடையாது. உங்களெல்லாம் மன்னிக்கவும் கூடாது, மன்னிக்கவும் மாட்டேன். I'm sorry, my dear. இத பாருங்க, இந்த டியர் கியர்னு சொன்னீங்க கொன்னுடுவேன். போய் அந்த கலையரசிக்கிட்டே டியர்னு பேசிக்கோங்க, என்ன விட்டுருங்க. யார் கண்டா இதெல்லாம் அப்படியே இன்னொரு காப்பி அடிச்சு அவ வீட்லயும் போய் ஒட்டி வச்சிருப்பீங்க. உங்களெல்லாம் நம்பவே கூடாது. பண்றதெல்லாம் பண்ணிட்டு குழந்தை மாதிரி மூஞ்ச வச்சிட்டு இருந்தா உங்களை நம்பிடுவேனா? யார நம்பினாலும் இந்த அழற ஆம்பளைங்களை மட்டும் நம்பவே கூடாது. இந்த டிராமாலாம் வேற யார்கிட்ட போய் பண்ணுங்க, என்கிட்ட பண்ணாதீங்க. முட்டி போட்டா மட்டும் நீங்க பண்ணது தப்பு இல்லைங்கிற மாதிரி ஆயிடுமான்னு? நீங்கெல்லாம் ஒரு ஜென்மம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க என்ன பண்ணாலும் சரி, இந்த விஷயத்துல மட்டும் நான் உங்களை நம்பவும் மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன். இந்த மாதிரி கோமாளித்தனமா ஏதாவது பண்ணீங்கன்னா மன்னிச்சிருவேன்னு நினைச்சீங்களா? போஸ்டர் ஓட்டுறீங்க, போஸ்டர். மீனாட்சி, நான் பண்ணது தப்பு தான், இல்லைன்னு சொல்லல. என்னை மன்னிச்சிரு. என்ன தண்டனை வேணா கூட நான் ஏத்துக்க தயாரா இருக்கேன். ஆனா தயவு செஞ்சு பேசாம மட்டும் இருக்காத ப்ளீஸ். இந்த பாருங்க, நீங்க பண்ண காரியத்துக்காக நேத்தே நான் உங்களை விட்டு இந்த வீட்டை விட்டு போயிருப்பேன். ஏதோ அத்தை வந்து பேசினாங்களேங்கிற மரியாதைக்காகவும், அவங்க உடம்பு சரியில்லாதவங்க, அவங்கள கஷ்டப்படுத்த வேணாமேன்னு தயவு தாட்சணியம் பார்த்துதான் இங்க இருக்கேன். வீணா என்கிட்ட பேசி அசிங்கப்படாதீங்க சொல்லிட்டேன். மீனாட்சி, இவ்வளோ சாரி சொல்றேன், என்ன மீனாட்சி? ஆளை விடுங்க சாமி, போங்க. எவளுக்காக போய் பேசுனீங்களோ, எவளுக்காக புடவை வாங்குனீங்களோ அவகிட்டே போய் மன்னிப்பு கேளுங்க, பேசுங்க, கும்மாள் அடிங்க. என்ன மீனாட்சி நீ அதையே என்ன சொல்லிட்டே இருக்க? மீனாட்சி காமாட்சின்னு வெறுப்பேத்திட்டு இருக்கீங்க. என்ன விட்டுருங்க, விட்டுருங்க, விட்டுருங்க. இது வேற. என்னடா மீனாட்சி எழுந்துட்டாளா? எழுந்துட்டா.
ராத்திரி ரொம்ப நேரமா அழுதுட்டு இருந்தாடா. இனிமே அவன் இப்படி எல்லாம் சொல்லி காட்டி பேச மாட்டான்னு அவளை சமாதானப்படுத்திருக்கேன். ம். எதுக்கும் ஒரு வார்த்தை அவகிட்ட மன்னிப்பு கேட்டுரு. முடிஞ்சா நான் கோவமா இருக்கும்போது ஐ எம் சாரின்னு வீடு முழுக்க போஸ்டர் அடிச்சு ஒட்டுவியே, அந்த மாதிரி ஏதாவது கோமாளித்தனம் பண்ணி அவளை சமாதானப்படுத்த பாரு. புரியுதா? ம். என்னடா இதெல்லாம்? சொன்னியே போஸ்டர் அடிங்க, பண்ணியாச்சு. அதான் இதெல்லாம் கிழிச்சு போட்டுட்டாளா? கோவத்தில் கிழிச்சு போட்டா, அதுக்கப்புறமா சமாதானமாக பேசிட்டேன். ப்ராப்ளம் சால்வ்டு, நீ டென்ஷன் ஆகுது. அதானே பார்த்தேன். நீயாவது சமாதானப்படுத்தாம இருக்கிறதாவது. நீ கேடியாச்சே. சரி சரி, இந்த குப்பையெல்லாம் க்ளீன் பண்ணிடு, நான் அதோ வந்துடுறேன்.